அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரதட்சணை ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரமைக்கணுமே தவிர சீரழிக்கக்கூடாது. பெண் பிள்ளையை பெற்றவங்க மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, சொந்த வீடு இருக்கா, வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்படி பார்த்து உங்களுடைய மகள்களை திருமணம் செஞ்சு கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு இறையச்சம் இருக்கிறதா, நல்லொழுக்கம் இருக்கிறதா, பெண்களை மதிக்கும் பண்பு இருக்கிறதா, தொழுகையை பேணுகிறவனா, குடும்ப பொறுப்பாளியா என்று பாருங்க. இன்றும் வரதட்சணை என்ற கொடுமை பல பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறது, சிலரின் உயிரையே பறிக்கிறது. பல பெண்கள் வீட்டாரும் மன உளைச்சலும், மன அழுத்தம் மற்றும் உடல் ரீதியான துன்பங்களும் ஆளாகுகிறார்கள். ஒருவருக்கு அநியாயம் செய்து இந்த உலகத்தில் இருந்து வேண்டுமானால் தப்பிக்கலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் நீதிமன்றத்தில் எந்த அநியாயக்காரனையும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ஆண் பிள்ளை இருக்கும் குடும்பங்களை பாதுகாப்பானாக. மேலும் நம் மகன்களுக்கும் மகள்களுக்கும் இறையச்சம் நல்லொழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வழங்குவானாக. ஆமீன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இதை பற்றி கண்டிப்பாக ஹதீஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது அவங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மஹர் பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மஹரை மனமு வந்து கொடுத்து விடுங்கள். ஆதாரம் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 4. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களை பெண்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறான், பெண்கள்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லலை. இதோட சுருக்கம் என்னன்னா, மஹர் கொடுக்கிறது ஆணோட கட்டாய பொறுப்பு. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொன்னார்கள், ஒரு இரும்பு மோதிரமாக இருந்தாலும் மஹர் கொடு. ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 5135. இதை இன்னும் சுருக்கமாக பார்க்கணுன்னா, மஹர் அதிகமாக இருக்கணும்னு இல்லை, மனமு வந்து எதை கொடுத்தாலும் போதும். அதாவது மனமு வந்துன்னா உங்களோட மனசுக்கு எது கொடுத்தாலும் போதுமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண்ணின் பரக்கத்தில் சிறந்தது அவளுடைய மஹர் குறைவாகவும் திருமண செலவு எளிதாகவும் இருப்பதாகும். ஆதாரம் நூல் அஹ்மத் 24522. அதாவது சிம்பிளான மேரேஜ், குறைவான மஹர், இதில் வந்து பரக்கத்து நிறைஞ்சிருக்கு. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அநியாயமாக பணம் வாங்கக்கூடாது. அதாவது உங்களுக்குள் ஒருவர் மற்றவரின் சொத்தை தவறான முறையில் உண்ணாதீர்கள். ஆதாரம் அல் குர்ஆன் சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 188. மேலும் திருமணத்தை கஷ்டமாக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்து சஹாபாக்கள் சிம்பிளாக கல்யாணம் பண்ணாங்க, பெண் வீட்டில் இருந்து எதுவுமே கேட்கல. அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவசத்தை மஹராக கொடுத்தாங்க. அவ்வளோதான், ஆடம்பரமே இல்லை. இதை பற்றி தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் முஃப்லிஸ் யார் தெரியுமா? ஒருவனை திட்டினான், இன்னொருவனின் சொத்தை சாப்பிட்டான், பிறகு அவனுடைய நன்மைகள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை தீர்ந்து போனால் அவர்களின் பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகில் தூக்கி எறியப்படுவான். ஆதாரம் நூல் முஸ்லீம் 2581. இதோட விளக்கம் என்னென்னா, அநியாயமாக வாங்கின ஒவ்வொரு ரூபாய்க்கும் மறுமையில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். மேலும் அந்த குடும்பத்திற்கு இம்மையிலும் மறுமையிலுமே அல்லாஹ்வின் கோபம், அநியாயம் செய்ததால் 2 நன்மைகள் போகும். நீ வாங்கின வரதட்சணைக்கு பதிலாக உன் நன்மை அந்த பெண் வீட்டாருக்கு போயிடும். 3 நரக தண்டனை. நன்மை இல்லாமல் போனால் அவங்க பாவம் உன் தலையில் ஏறும். அதாவது வரதட்சணை கேட்குறவங்கள சொல்கிறேன். ஒருவேளை யாராவது வாங்கிட்டா தௌபா செய்து திருப்பி கொடுத்துடணும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன். மேலும் நம் இறைவன் நம்ம எல்லாரையும் அநியாயத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன்.